ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் ட்ரக் சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேடா, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததுமே நம்ம சைனீஸு ரூம்குள்ளே ஒரு பொண்ணை வச்சு நல்லா செஞ்சிட்ருக்கான். 2 பேரும் அப்படி இப்படின்னு அவ்வளோ வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, மோலியோட ரூம்குள்ளே அவளை மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் வருவாங்களா 4-5 பேர். அதில் ஒரு பொண்ணு தான். என்னங்க, ஐயோ என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க? நான் உங்களை பார்த்து ரொம்ப சாஃப்ட்டு நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் யாரே? நானா? நான் சாப்பிட்டா? ஐயோ என்ன போய் சாப்பிட்டுன்றேன் பாரு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் சரியான வண்டி. என்ன இன்னும் பண்ணட்டா? ஐயோ ஒரு நிமிஷம் எங்க போதும். என்ன போதும்? நல்லா திங்குற மாதிரி பார்த்துட்டு இங்கே வந்து போதும்னா என்னை எப்படி பார்ப்ப நீ? நீங்கள் அழகாக இருந்தீங்க, அதான் சைட் அடித்தேன். அதுக்குன்னு இப்படி கூட்டிகிட்டு வந்துடுறதா? அப்போ என்ன பிடிக்கலையா? ஸ்டாப் பண்ணிட்டா? நானும் ஸ்டாப் பண்ணிட்டா? இல்லை வேண்டாம், ஸ்டாப்லாம் பண்ண வேண்டாம். இங்கே பாரு, நெக்ஸ்ட் டைமு ஷேவ் பண்ணிட்டு வா, புரியுதா? இந்த டைம் ரொம்ப வெறி ஆயிடுச்சு, அதான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். என்னைக்கு கூப்பிடும்போது நல்லா ஷேவ் பண்ணிட்டு வரணும். அது நான் மறந்துட்டேன். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அப்படி பண்ணால் தான் பிடிக்காதா கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி அப்புறம் இனிமேல் எப்படி வருவல்ல? வராமல் இருப்பேனா இப்படி பண்ணா? ஏன் வர என் கூட? இங்கே எந்த ஆம்பளையும் உன்னை தொடுறது இல்லையா? அப்படி இல்லை, எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. அப்போ ஏன் கூட வந்த? ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன? ஆமாம், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்ததுலேருந்து எனக்கு உங்கள் ஞாபகமாக தான் இருக்குது. ஒத்தா ஆரம்பிச்சிட்டிங்களா? சும்மா பார்த்தாலே லவ்ன்றது தள்ளு. எங்கே போகிறீங்க? அப்போ சைனீஸு ட்ரெஸ்லாம் எடுத்து அப்படியே ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டு செப்பல்லாம் எடுத்து போடுறான். இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவத்தில் போகிறீங்க? கையை விடுறி. என்ன ஆச்சு? என்ன லவ் பண்ண மாட்டிங்களா? ஏன் என்கிட்ட அழகு இல்லையா? நம்ம இங்கேருந்து போய் லைஃப்பை ஒன்றா? யோச்சே, இது மாதிரிலாம் கேட்டாலே காண்டாகுது. எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான். நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். ஐயோ, இது எத்தனை பேர் சொல்லியிருக்காளுக்கு தெரியுமா என்கிட்ட? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை சைனீஸா, நீ தான். உனக்கும் அப்பா அம்மா இல்லை, நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன், நீ எனக்கு அப்பாவாருன்னு. இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்கக்கூடாதுன்னு தான் மூடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மறுபடியும் கேட்க பாரு, லவ்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துடாத. இனிமேல் நான் உனக்கு கூடவே மாட்டேன், சரியா? போ. ஒரு நிமிஷம் இருங்க. போடி அப்படின்னு செம்ம டென்ஷன் தான் வெளியில் நடந்து வந்துட்டுருக்கான். டே சைனீஸா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்கே இருந்த? போய் அவ கூட எதுவும் பண்ணிகிட்டு இருந்தியா? ஜெயே, எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை. எனக்கு யாருமே இப்போ என் கூட இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு தள்ளு. இதோ பாடுறா, அப்படியே என்னடா உனக்கு மயிறு கஷ்டம் என்னை விட? டே ஜேகே, சொல்லிட்டே இருக்கான்ல. எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன், நீ போ. சரிரா மயிறு அப்படின்னு ஜேகே அப்படியே சைனீஸை முறைச்சிட்டு தனியாக விட்டுட்டு போயிடுறான். ஸோ சைனீஸ் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கான். லவ்னு பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுது. அப்படி என்ன இருக்குது அந்த லவ்வில்? ஒன்றுமே இல்லை, கஷ்டப்படணும். அந்த லவ்வில் மட்டும் என்னைக்கும் விழுந்துடக்கூடாது, என்றைக்குமே. யாராவது இருக்கீங்களா? நான் பேசுறது கேட்குதா? அவ எவ்வளோ முணங்குற மாதிரி கேட்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். யாராவது இருக்கீங்களா? இங்கேருந்து தான் சவுண்டு வருது அப்படின்னு ஒரு கதவு கிட்ட போயிட்டு, ஹலோ, யாரு? யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் திறந்து விடுறீங்களா? நான் அது. யார் நீ? உன்னை வச்சு எதுக்கு இதுக்குள்ளே பூட்டி வச்சுருக்காங்க? பிரைட்டு தூக்கிட்டு வந்திருக்கானா? தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. இங்கே இருந்து என்ன கூட்டிகிட்டு போங்க. என்னது? உன்னை கூப்பிட்டு போகணுமா? என்னடி பேசுகிற?
உன்னை கூப்பிட்டு போய் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரைட்டு தாயாளி எந்த காரணமும் இல்லாமல் உன்னை உள்ளே பூட்டி வச்சிருக்க மாட்டான். உள்ளே இரு. ஒரு நிமிஷம், இங்கே இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. என் கூட ஒரு 10 minutes ஆச்சு பேசிட்டு போகிறீங்களா ப்ளீஸ்? நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். நீ வேற அழுது பேசுறதுல இன்னும் தலைவலிக்குது. நான் அழுகலாம் மாட்டேன், நான் நார்மலாக பேசுகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? பாத்தியா உன் எச்ச புத்திய? 10 நிமிஷம் என் கூட பேசுங்கன்ட்டு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா? நைஸாக நூல் விட்ற. இல்லை இங்கே இருட்டாக இருக்கு, அதுதான். என்னால் எதுவும் பண்ண முடியாது. அந்த பிரைட்டுக்காச்சும் உனக்காச்சு எதுக்காவது உன்னை தூக்கி வச்சுருப்பான். இந்த ரூமில் நிறையா பொண்ணுங்க இருந்திருக்காங்க, ஒரு பொண்ணு கூட நான் ஹெல்ப் பண்ணது கிடையாது, எனக்கு மனசும் வந்தது கிடையாது. அதே மாதிரி தான் நீ கேட்குறனால 10 நிமிஷம் உன்ட்டு பேசிட்டு போகிறேன். உன் நேம் என்ன? என் நேம், என்னோட நேம் எனக்கு தெரியாது. என்னது? ஓ, உனக்கு ஊசி போட்டிருப்பான் போலியே. உனக்கு உன் நேம் தெரியாது தான். சரி, நீ பார்க்க எப்படி இருப்ப? நான் பார்க்க எப்படி இருப்பேன்? நான் எப்படி இருப்பேன் தெரில. உள்ள இருட்டாக இருக்கனால உன் வருத்தம் உனக்கே தெரியாது. சரி, நானே உனக்கு எதாவது பேர் வைக்கிட்டா? அப்படிங்கிற இரு. சரி, இந்த ரூமில் இருக்கிறவளுக்கெல்லாம் கண்டிப்பாக என் எக்ஸு மாதிரி தான். ஸோ உனக்கு நான் தஸ்ஃபின்னு பேர் வைக்கிறேன். என்ன உன் பேர் இனிமேல் தஸ்ஃபி அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போயிடுறான். ஸோ இங்கே நம்ம ஜேகே ஒரு சந்துக்குள்ளே வாலில் அப்படியே சாஞ்சிக்கிட்டே மோலியாக்காக வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். இந்த வழியாக தான் நான் கோவிலுக்கு போகும் அந்த அண்ணன் பறவை. இரு, பிடிச்சா அமுகிறேன். எங்கிட்டயா போய் சொல்லிகிட்டு இருக்கா நீ? பாப்பாவை வச்சுட்டு இல்லை பால் குச்சினால தான் அவ்வளோ பால் வந்துச்சுன்னு எங்கிட்டயே. அதுவும் நான் நம்பிடுறேன். எனக்கு தெரியும்டி பால் எதனால் வரும்னு. ஆனால் நீ சொன்ன ஒரே வார்த்தையில் நான் நம்பிட்டேன். அந்த மூஞ்சை ஒரு மாதிரி வாய் ஒரு மாதிரி க்யூட்டாக வைத்ததுலேயே நான் நம்பிட்டேன். இந்த அழகை பார்த்த மட்டும் மயங்கக்கூடாதுன்னு சும்மாவா சொல்லியிருக்கானு பசங்க. வாடி நீ வாடி நீ மாட்டினடி அப்படின்னு இப்படி திரும்புகிறான். மோலே அப்படியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அழகாக ஒரு பிங்க் கலரில் சாரீ கட்டிட்டு கழுத்துலலாம் நிறையா செயின் போட்டுட்டு கம்மல் மாட்டலுன்னு சொல்லிட்டு செம்ம அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. ஏய் சேச்சி, அவளை நோக்கு, இது பிராந்தன். இவன் மார்னிங்கே இங்கே வந்து நின்றுட்டுருக்கான். எதுக்காக இருக்கும்? எல்லாம் கூட பேசுதான். இல்லை நான் இப்போ அவன்கிட்ட பேசினா நான் மாட்டிப்பேன். நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுங்களேன். அப்படியே கண்டுக்காமல் கூட்டிகிட்டு போங்க. சேச்சி, ஆனால் பிராந்தனை பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குமே. அந்த பிராந்தத்தை குழந்தை அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அதை பார்த்து பயந்துட்டு அது எவ்வளோ குழந்தைன்னு என்கிட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு அறியும். அது உனக்கு குழந்தையாக இருக்கும் சேச்சி, ஆனால் எங்களுக்கு இல்லை. சரி அவன் கிட்ட வந்துட்ருக்கோம், கண்டுக்காமல் போகலாம். ஆமாம், ஜாஸ் எங்கே காலையிலேருந்து காணோம்? சைனீஸு போட கூப்பிட்டு போயிட்டான். எந்தா நீ வா, இங்கே வா. நீங்களாம் போங்கடி. எங்கே? இங்கே பாரு, நான் கோவிலுக்கு போகணும். நீ எங்கேயும் போவேனா? நீ வா. நான் கோவிலுக்கு போகணும், நான் போய் ப்ரே பண்ணணும். எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. என் மனசை நோகடிச்சிட்டு நீ போய் கும்பிட போறியா சாமியை? இங்கே இருக்கு உன் சாமி, நீ இங்கே கும்பிட்டுக்கோ, வா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்களா அன்னடி பார்த்துட்ருக்கீங்க? இல்லை சேச்சி எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் என்னை கட்டி பிடிச்சி நிற்பா. நீங்களாம் போங்க. இல்லை நீங்களாம் போகாதீங்க, இருங்க. போகிறீங்களா இல்லை? சேச்சி நாங்கள் அவட வெயிட் செய்வோம். நீங்கள் வாங்க. என்ன? ஷோ, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? மார்னிங்கே வந்து நான் ப்ரே பண்ண போகிறது இப்படி தடுத்துட்ருக்க. அதான் சொல்லிட்டேன்ல, நீ அங்கே ப்ரே பண்ணக்கூடாது. இங்கே பாரு, என்னை பார்த்து ப்ரே பண்ண, நான் தான் உன் புருஷன். ஐயடா, இது என்ன? நீ என் புருஷனா? நீ நடிப்பு போட்டது போதும். இங்கே வா.
அப்படின்னு அப்படியே வாலில் லாக் பண்ணிவிட்டு, முன்னாடி புதுசாக பொய்லாம் பேச பழகிருக்க? இல்லை, நான் அப்படி பொய்லாம் கல்லெல்லாம் பறையில. என்ன அண்ணா என்ன இந்த உதடு என்ன பொய் சொல்லுது அப்படின்னு அப்படியே உதட பிடிச்சி அமுக்குறான். ஜேகே ஜேகே, நேற்று வரையும் ஜேகேன்னு கூட கூப்பிட மாட்டேன், இன்றைக்கி ஜேகேன்னு கூப்பிட்ற, முன்னேறிட்ட, அப்படியே சீக்கிரம் பிராந்தான்னு கூப்பிடணும், புருஷன் கூப்பிடணும். ஆஹா முன்னாடி ஆஹா நான் அண்ணா என்கிட்ட என்ன பொய் சொன்னியா நீ? நான் எதுக்கு கல்லம் பெறையணும்? சொல்லு, நான் பால் குச்சதுனால உனக்கு அங்கே வந்து பீச்சு வச்சுதா? சீ, என்ன இப்படி அசிங்கமா? ஏய் அடங்குடி. என்ன சொல்லு, இப்போது உண்மை சொல்லு, எதுக்கு உனக்கு பால் வருது? இதெல்லாம் இப்படி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லும்? தள்ளிப்போ. இங்கே பாரு, நீ இப்படி சொல்லிட்டு தான் போகிற, இல்லைனா என்ன? நான் என்ன பொய் பேசலாம் கற்றுக்கிட்ட பார்த்தியா என்கிட்ட? சீக்கிரம் ஆன்சர் பண்ணு, நீ வேற செம்ம அழகாக இருக்க. ஆன்சர் பண்ணிட்டானா அதுக்கு அப்படியே மன்னிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவேன். சீக்கிரம் சொல்லு. இங்கே பாரு, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் பிரைட் வருவான். நீ யார்? நீ நல்லா நேரத்தில் அவனை ஞாபகப்படுத்திட்டு சொல்லு, உனக்கு எதுக்கு பால் வருது? அது நான் நேற்று ரீசன் பறிஞ்சதில்ல, அது பொய். நான் இப்போ பறிஞ்சதில்ல. இது பொய் தானே? மோனே இவட நோக்கு, இது நல்லதுக்கு இல்லை. மோலே நீ நோக்கிடி, என்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு நல்லதுக்கு இல்லை. நீ உண்மையை சொல்கிற, சொல்லு. எந்த உண்மை? அது நேச்சுரலானோ? எது நேச்சுரலு? எனக்கு நல்லா தெரியும், என் காதில் என்ன பூ சுற்றிட்டியோடி நீ அப்படின்னு உதட்டுலேருந்து அப்படியே கையெழுத்துட்டு போய் கீழே இடுப்பில் வச்சுட்டு நல்லா அப்படியே பிடிக்கிறான். இங்கே பாரு, இப்படிலாம் நீ எதுக்கு பண்ணுறேன்னே எனக்கு தெரியல. உனக்கு தெரியாது. சரி கண்டினியூ பண்ணு உன் பொய்யை, அப்படியே அழகாக ரசிக்கிறேன். சொல்லு, எதுக்கு பால் வருது? நீ குடிக்க. ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன இப்போ? நான் எதுவும் சொல்லலையே. கேட்டுட்டேன்டி, கேட்டுட்டேன். இல்லை, நான் எதுவும் சொல்லலை, குடிக்கன்னு தானே சொன்னேன். இல்லை, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. நான் எப்படி அப்படி சொல்லும்? இங்கே பேர் குடிக்க, நீ குடிக்க அப்படின்னு தானே சொன்னேன். பாய் ஓவர் ஆயிடுச்சோ? சரி குச்சட்டா? கோவிலுக்கு போகும்போது நீ இப்படிலாம், இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கோ கோவிலுக்கு. சாமி கோச்சிக்க மாட்டேன். இங்கே பாரு, கை விடு. இப்படி குடிக்கிறேன்னு தானே சொன்னேன், குடிக்கிறேன், காட்டு. ஜேகே இது தப்பு. நீ இன்னொரு ஒய்ஃபை நீ இங்கே பாரு, அது மாதிரி பேசின இன்னொருத்தன் ஒய்ஃபுன்னு. என்றைக்குமே நீ ஜேகே பொண்டாட்டிடி. மோலேனாலே ஜேகே பொண்டாட்டி தான். அப்படிலாம் நீ கனவுல கூட நினைக்கக்கூடாது. காட்டு, குடிக்கிறேன். தப்பாக போச்சு போலையே. நீ நேற்று பண்ணதே போதும். இன்னைக்கு நேற்று என்னடி பண்ண? இது சாக்குலேயே செத்துட்டேன்டி. இன்றைக்கி தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். நேற்று என்ன பண்ண சொல்லு? இப்படி பூச்சேன், தெரிச்சிருச்சு. இன்றைக்கி வாயில் கொடு. அப்போ அது அது சரி. என்ன பாப்பான்னு சைனீஸ் கேட்டான். என்ன குழந்தைன்னு? என்ன? அதான் என்ன குழந்த அப்படின்னு சைனீஸ் கேட்டு வர சொன்னால் அவங்ககிட்ட நான் போய் சொல்வேன் பையன் பொண்ணுன்னு. எனக்கு கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கா? அவனோட குழந்தையவே யாரோ கேட்டது மாதிரி சொல்கிறான். இவனை நான் எப்படி, எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு உண்மையாக நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் அச்சு மூலம் நான் எப்படி இவன்கிட்ட காட்ட போகிறேன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எனக்கு நான் மட்டும்தான் வேணும். என்னால் கிடைக்கிற எந்த சந்தோஷமும் வேண்டாம். அப்படி இருந்தால் எப்படி ஒரு லைஃப்பில் இருக்க முடியும்? என் குழந்தைய நான் எப்படி இவன்கிட்ட காட்டுறது? இவன் எப்படி அதை எடுத்துப்பான்? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன கண்ணெல்லாம் கலங்குது? சொல்லு பாப்பா, இருக்கா இல்லை?
என்ன? ஐயோ, முறைகிறத பாரு. சரி, இருக்குதானே? எனக்கு தெரியாது. இப்போ எதுக்கு டக்குன்னு மூட் அவுட் ஆகுற நீ? லாஸ்ட்டாக கேட்குறேன், பொன் குழந்தையா இல்லை பையன் குழந்தையா? நான் கேட்கல, சைனீஸ் கேட்டான். நீ ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு உன்னோட இந்த சைடு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் குழந்தை ஜேகே, நீ உரிமையாக கேட்கணும், என்ன குழந்தை பிறந்திருக்குடி, எனக்கு அதை பார்க்கணுன்னு. ஆனால் உனக்கு ஏன்டா நீ இப்படி இருக்க? உன் மேலே தப்பில்லை, நீ வளர்ந்தது சுச்சுவேஷன் தான். ஆனால் நான் எப்படி ஒன்றுனா எனக்கு புரியல அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகுறீங்க. டக்குன்னு ஜேகே நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் எதுவுமே யோசிக்காமல் சாரிலாம் கழட்டிட்டு ப்ளவுஸோட கொக்கியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே வாய் வச்சு குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயோ ஜேகே அப்படின்னு உங்களால் எதுவும் ஸ்டாப் பண்ணவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியல. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே என்ன இவ்வளோ வருது? ஓ, 1 மாதமாக நீங்கள் தானே இருக்க? அதனாலயா? ஃபர்ஸ்ட் டைம் டி மூளை, இது மாதிரிலாம் சின்ன வயசில் ஆசைப்பட்ருக்கேன். இப்போது பொண்டாட்டிக்கிட்ட குடிக்கிறேன். போகணும். என்ன போகணுன்னு அழுகிற? எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை போக விடு. இரு, உனக்கு தான் கஷ்டம். இவ்வளோ பால் வச்சுருந்தேண்ணா. இரு மூளை, இரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உன்னை விடுறேன். இது எவ்வளோ நல்லது தெரியுமா? அப்படின்னு மறுபடியும் ரொம்ப வாய் வச்சு அப்படி இது பண்ணி குடிக்கிறான். ஜேகே போக விடு ஜேகே. லவ் பண்ணும்போது நீ என்னடி சொல்லிடுங்க? ஒரு சைடு உனக்கு, ஒரு சைடு பாப்பாக்குன்னு. அதான் ஒரு சைடு நான் குச்சிட்ருக்கேன் என்ன? அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிட்டு வாலில் சாஞ்சிட்டு அவன் முடிக்கிற வரையும் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஃபைனலாக அவன் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாய் அப்படியே துடைக்கிறான். இப்போ என்ன ஆச்சுன்னு அழுகிற? இப்போ என்னடி பண்ண நான் உன்னை? எனக்கு சொந்தமானது தானே, நீ தானே சொன்ன லவ் பண்ணும்போது நான் அதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு. இப்போ எது அழுகிற? ஒன்றும் இல்லை, கொடு. இங்கே வா, நானே போட்டு விட்றேன். அழுகாமல் போகணும், புரியுதா? நேற்று சொன்ன மாதிரி எல்லாமே சீக்கிரம் மாறிடும். நைட்டும் வந்து குடிப்பேன். நைட்டு ஆமாம் அப்படின்னு எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்றான். நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. எத்தனை டைம் சொல்கிறது அழுகாதன்னு? ஷோ, இங்கே பாரு மூளை குட்டி, இப்போ என்ன நடந்தது? நான் என்ன வேற ஆளா? உன் புருஷன் தானே, 2 பேர் 8 வருஷமாக லவ் பண்ணுறோம். இது கூட என்னடி அவ்வளோ கடிச்சு இது வச்சிட்டேனா நான்? சொல்கிறீ, மெதுவாக தான் குச்சேன், இருந்தாலும் அவ்வளோ வெறி இருந்தது, பட் மெதுவாக தானே குச்சேன். என்னடி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு தானே நான் ஹெல்ப் பண்ணேன். இப்படி என்னை தப்பாக எடுத்துக்கிட்டா எப்படி? சரி இரு. எங்கடி எல்லாம் இருக்கீங்களா வெளில? சார். இந்தாங்க, என் மூளை குட்டியை பத்திரமா பார்த்துக்கணும். கோவிலுக்கு போகணுன்னா போங்க, இல்லை அவள் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கா. சரி, போய் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நல்லா பார்த்துக்கோங்க என் செல்லம். இது பாரு, அழுகாமல் போகணுண்டி. லோட்டஸ் மாதிரி இருக்க இன்னைக்கு, நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் போய் தூங்க, அப்புறமா நான் உன்னை வந்து பார்க்க வரேன். நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? சேச்சி, என்னாச்சு? இப்போ போகலாம் கோவிலுக்கு? கோவிலுக்கு தான். என்னடி கோவிலுக்கு போகிற? போகிறேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறான். ஜேகேக்கு ஒரு பக்கம் பாவமாக இருக்குது. ஐயோ, ஏதாவது தப்பு இது பண்ணிட்டேனா இப்படி அழுகுது என் செல்லம். ஸோ ஜேகே, குழந்தை விஷயத்தில் உனக்கு எப்போவுமே எமோஷ்னல் வந்தது கிடையாது. அதை அவள் எதிர்பார்க்குறா போல். நான் என்னைக்கிட்டே உங்ககிட்ட கேட்டிருக்கேன் எனக்கு குழந்தை வேணும்னு. நீயா போய் மறைச்சி நீயா அதாவது பண்ணிட்டியா என்ன?
எப்போவுமே என் சைடில் நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னை வேணால் நான் அதிகமாக லவ் பண்ணுவேன், யாருக்கும் விட்டு கொடுக்காம. ஆனால் ஒரு டென்ஷன் ஆகுதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை பார்த்துட்டே மூவ் ஆன் பண்ணி போயிடுறான். ஸோ இங்கே ஜேகே அப்படியே போயிட்டுருக்கும் போது அந்த கட்டு திரும்புகிறான். அவங்க அப்பா அவன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜேகேவை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக்கு. தாடே இன்னும் இவன் சாகலையா? இவனுக்கு சாவே ஒன்று இருக்காது போலையே. டே ஜேகே எப்படி இருக்க? நல்லா ஜாலியாக இருக்க போல நான் இல்லாமல், உன் காதலி கூட. எங்கள் பாரு, எனக்கு உங்ககிட்டலாம் பேச இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, விருப்பமும் இல்லை. நிறையா வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும். வழிவிடு. எங்கடா போகிற? இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கியா நீ அந்த மூளைவை? அவள் வந்ததுனால தான் இந்த குடவுனே பாதி நாசமாக போயிடுச்சு. இன்னும் முழுசாக நாசமாக போகணுன்னு தான் அவள் கூட மறுபடியும் சுற்றிட்டுருக்கியா? பாரு, யாரை பற்றி வேணாலும் பேசு. அது என் மூளை. அதை பற்றி எல்லாம் பேச உனக்கு எந்த அவள் கால் தூசி கூட கிடையாதுடா நீ, சரியா? அவளை பற்றி நீ பேசக்கூடாது. நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு. அவள் தெய்வம் அவள். நீ சாகடா. நீ தான் நாசமாக போக பார்ப்ப, சரியா? அவளை பற்றி பேசக்கூடாது. என்னடா காதல் கண்ணை மறைக்குதா? அவள் வர்ற முன்ன வரைக்கும் எனக்கு எவ்வளோ நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த நீ. ஆமாம், என்னை ஒரு அடியாள் மாதிரி நடத்திட்டு இருந்தடா நீ, உன் பையன்னு பார்க்காம. இப்போ உன் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியுமா? உனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் பிரைட்டு, அவன் எங்கள் அக்காவை கொன்னுட்டான். உன் பொண்ணை என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு தெரியும்டா. உன் பொண்ணை கொன்னாலும் சரி, உன் பையனை கொன்னாலும் சரி, நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு. அவனை பழி வாங்கிட்டு நான் என் மூளையை கூட்டிகிட்டு போகலான் தான் இங்கே வந்திருக்கேன். நீ எதுலேயுமே தலையிடாத, வேடிக்கை மட்டும் பாரு. கேள்ட்டு நாயே, தள்ளு. இப்போவும் சொல்கிறேன், அவள் உன்னை ஏமாத்திடுவா. அவள் உங்கள் அம்மா மாதிரி தான். எங்கள் அம்மா கூட கம்பேர் பண்ணி வச்சு பேசாத. அவள் கூட மட்டும் கம்பேர் பண்ணி என் மூளை குட்டியாக பேசாதடா. இதுதான் உன் வீக்னஸ் ஆடா ஜேகே? அப்போது அப்படி தான் பேசுவேன். நீ வேணா பாரு, உன் அம்மா எப்படி உன் கண்ணு முன்னாடி வேற ஒருத்தன் கூட இருந்தானோ அதே மாதிரி வெறுப்பா. எங்க பாரு, அவள் அப்படி கிடையாது. அவள் தெய்வம். அவளுக்கு நான் மட்டும்தான். அப்படிலாம் இல்லை. இருப்பா, சீக்கிரமாக இருப்பா. இல்லை, அப்படிலாம் இருக்க மாட்டா. இப்போவும் சொல்கிறேன் ஜெயே, அவளை விட்டுட்டு அப்பா கூட வந்து சேர்ந்துக்கோ. இவ ஒருத்தி தான் எல்லா ராத்திரிக்கும். ஆனால் என் கூட வந்து பாரு, ஒவ்வொரு ராத்திரிக்கும் ஒவ்வொரு பொண்ணு தரேன்டா. அதை நீ உன் சூத்துலேயே சுருக்கிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டாகி அவன் ரூமில் போய் அப்படியே உட்காந்துடுறான். கட்டில் கடியில் அவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. என்னதான் அவங்க அப்பா முன்னாடி போல்டாக நடித்தாலும் அவனுக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா மாதிரி அவங்க அம்மா அவனை ஏமாத்தினது எல்லாமே ஒரு மாதிரி. அவன் 2 காலையும் ஹக் பண்ணி உட்காந்துருக்கான் அழுதுட்டே. மோலே 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 எங்கிட்ட இருக்க? ஜேகேம்மா. யாரு? நான் தான்டா உன் அம்மா. ஏன் அந்த ஓரமாக போய் உட்காந்துருக்க? நீ எதுக்கு இங்கே வர? நீ வராது, இங்கேருந்து போ. ஏண்டா? அம்மாவை பிடிக்கலையா உனக்கு? என்கிட்ட வராது. ஏண்டா தங்கம், என் மேலே கோவமா? அம்மா உன்னை இங்கே உட்கார வச்சுட்டு அந்த அங்கிள் கூட போயிட்டேன்னு உனக்கு ரொம்ப கோவமா? மோலே 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 யாரு? அவ நேம் உன் வாயால் கூட சொல்லாத. யாரு மோலே? அவ நேம் நீ சொல்லக்கூடாது. மோலே உன்னை விட்டு போயிடுவா. நான் எப்படி போனேன் அது மாதிரி. இல்லை போக மாட்டா. மோலே போக மாட்டா. எனக்கு பொருந்தவ எப்படி போக மாட்டா. மோலே எங்கடி இருக்கு? மோலே டே ஜேகே
மோலே மோலேடா மோலே என்னட்டு போயிடுவாளாம்மா, மோலே போயிடுவாளாம்மா ஜெய்னிஸா. டே டே அழாதடா, டே அதெல்லாம் போக மாட்டாடா, டே மோலே இரு இரு நான் கூட்டிகிட்டு வரேன் இரு அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஸோ நீங்கள் அப்போ தான் கோவில்லாம் முடிச்சுட்டு சோகமாக வந்திருப்பீங்க, கண்ணெல்லாம் அவ்வளோ தண்ணி, அங்கே போய் செம்மையாக ப்ரே பண்ணி அழுதுருப்பீங்க. சேச்சி விடு, அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் தானே, எனக்கெல்லாம் அது எதுவும் இல்லைடா. ஆனால் அவன் குழந்தைய பற்றி ஒரு ஹாப்பினஸ் கூட கிடையாது அவன் கண்ணில். அவன் ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இருக்கான். அவனுக்கு நான் மட்டும்தான் வேணும். நான் குழந்தைய காட்டினா அதை கூட அவன் அக்செப்ட் பண்ணிப்பானான்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என் குழந்தையும் வேணும், என் பிராந்து குட்டியும் வேணும். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, நீ மட்டும்தான் வேணும்னு நிற்பான். மோலே மோலே தயவு செஞ்சு வா. ஜேகே ஒரு மாதிரி பயந்து போயிருக்கான். என்னாச்சு? அவன் உன் பேர் சொல்லி ரொம்ப கத்துறான். இருங்க, எப்படியாவது பிரைட் வந்தால் சமாளிச்சிடுங்க, நான் போய் பிராந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்களும் சைனீஸ் கிட்டே யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போனால் ஜேகே ட்ரெஸ்லாம் கிழித்து செம்மையாக அழுதுட்ருக்கான். உங்களுக்கு அதை பார்த்ததுமே அவ்வளோதான், ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கு அவன் நிலமை. அப்படியே ரத்தம்லாம் வருது அவனவே கீறிக்கிட்டு. ஜேகே ஜேகே மோலே 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 வந்துட்டியா மோலே, என்னட்டு போகாத மோலே மோலே, எல்லாரும் நீ ஏமாத்திட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க மோலே 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 போகாதடி மோலே மோலே. சரி 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 நான் போகலடா நான் போகல அப்படின்னு அவனை அப்படியே மார்போடு தாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா தூங்க வைக்கிற மாதிரி தடவுறீங்க. மோலே மோலே அம்மா எல்லாம் வராங்க மோலே, அம்மா எங்கேயும் இல்லைம்மா, அம்மா எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கு எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கு மோலே மோலே மோலே. எல்லாரும் ஒன்று எங்கள் அம்மா கூட சொல்கிறாங்கடி, ஆனால் நீ அப்படி இல்லைடி, நீ தேவதடி. சரி 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 ஒன்றும் இல்லை, எதுக்கு பயப்படுற நீ தைரியமான பையன் இல்லை, எதுக்குமா பயப்படுற? ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்படி நடுங்குற நீ? ஒன்றும் இல்லை சரியா போட்டு மோலே மோலே கூடவே மோலே, தலைலாம் வலியுது மோலே மோலே. நான் எப்போ போயிடுவேன்னு சொன்னேன்? நான் எப்போ சொன்னேம்மா? நான் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் ஜேக்கிம்மா, இப்படி நோக்கு இங்கே பாரு அப்படின்னு ஒரு மாதிரி அவன் சின்ன தூக்கிட்டு உங்களை அவனை பார்க்க வைக்கிறீங்க. உங்களை பார்த்ததுமே இன்னும் நல்லா டைட்டாக அப்படியே அணைச்சிக்கிறான், ஒரு கேப்பும் விடாமல். நீங்கள் அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறீங்க ஒரு குழந்த மாதிரி. ஒன்றும் இல்லை, உடம்பு நடுங்கக்கூடாது, பிராந்துக்கு உடம்பு நடுங்கக்கூடாது, சரியா? கனவுக்கு ஏதாவது வந்துச்சா? இல்லை மோலே, அந்த அப்பங்காரன் அவன் வந்துட்டான்டி இங்கே, அவன் வந்து உன் கூட இருக்கக்கூடாது, என் கூட வந்துடுன்ற. நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? எனக்கு நீ தான் எல்லாமே, எனக்கு நீ தான், யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல மோலே. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை ஜேகேம்மா, எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் சூன். நீ தானே நேற்று சொன்ன எல்லாமே மாறிடும்னு. ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, பாரு என்னோட மார்போடு நீ தூங்கு, சரியா? நான் எங்கேயும் போக மாட்டேன்லடி, போக மாட்டேன்ல. சின்ன வயசில் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல ஜேக்கிம்மா, அதெல்லாம் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் நினைக்காது. இல்லை, சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு வேற ஒருத்தன் கூட. ஒன்றும் இல்லைம்மா, அதையே நீ நினைக்கிற? அதை நினைக்காத. இப்போ உன் கூட நான் இருக்கேன்ல, உன் மூளை இருக்கான்ல, நீ என்னை பற்றி யோசி. நான் எங்கேயும் போகாமல் உன் கூட தான் இருப்பேன். ஐ ப்ராமிஸ்மா, ஐ ப்ராமிஸ். தூங்குமா, தூங்கு தங்கம், தூங்கு, இங்கே வா, தூங்கு. ஒன்றும் இல்லை மோலே, லவ் யூ டூ. தூங்கு அப்படின்னு ரொம்ப டேக் கேர் பண்ணுறீங்க. சைனீஸ்க்கு நீங்கள் இப்படி பண்ணதில் அவனுக்கு டியர்ஸே வந்துருச்சு. என்ன மாதிரி பொண்ணு, நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜெகே, எனக்கு ஹாப்பியாக இருக்குடா. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து.
உனக்கு இது மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சது போதுண்டா உன் லைஃப்பில். உனக்கு இந்த இந்த குடவுன் எதுவும் தேவையே இல்லை. எனக்கெல்லாம் மூளை மாதிரி கிடச்சிருந்தா நான்லாம் இது மயிரில் கூட மதிக்காமல் அவள் கூட போயிருப்பேன் அவள் பின்னாடியே. உனக்கு கிடச்சிருக்கு, ஆனால் யூஸ் பண்ண தெரில அப்படின்னு அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கான் சைனீஸ். ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஜேகே அப்படியே நல்லா தூங்குறான் மூளையோட மடியில். அவளோட சாரியை ஒரு கையில் க்ரிப் பண்ணிவிட்டு ஒரு குழந்த மாதிரி. அவளும் ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது, இவனை விட்டு இன்றைக்கி போகக்கூடாதுன்னு அவனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா. நான் எங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டு. நான் எங்கட போவேன் சொல்லு? இதுக்கெல்லாம் பயந்து ஆளுக்கலாமா? எங்கட போவேண்ணா? ஒயன் ரைட். என்ன என்ன பண்ணிட்டுருக்க? இங்கே பாரு ரைட். அவன் ரொம்ப அழுதான், அதனால தான். ஒழுங்கு முறையாக வந்துரு, எந்திரி எந்திரி அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படியே ஜேகேவை பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு மாதிரி பயந்து பயந்து போகிறா. அங்கே சைனீஸ் வேறு இல்லை. ஸோ அவனும் அப்படியே கையை பிடிச்சிட்டு மூளையோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பெட்டில் அப்படியே போடுறான். என்னடி ஒரு நாள் வெளியில் போயிட்டேன், அவனை மட்டியில் படுக்க வச்சு கொஞ்சிட்ருக்க, அவனும் நிம்மதியாக தூங்குறான். இங்கே பாரு பிரைட், அவன் ரொம்ப அழுதான். அம்மா அம்மா சொல்லி என்னால் அப்படிலாம் விட்டுட முடியாதுல்ல, அதனால தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு மோலே, நீ பண்ணுறதெல்லாம் இருக்கே செம்ம காண்டாகுதுடி. சரி விடு, நான் இன்றைக்கி வேறு ஒரு மாதிரி எமோஷ்னல் மூடில் இருக்கேனா, எனக்கு உன்னை அடிக்கணுன்னே தோணலை. எனக்கும் உன் மடியில் அவன் படுத்து தூங்கினான்ல ஜேகே, பார்த்தேன். ஃபேஸ்லாம் ரொம்ப நிம்மதியான மூஞ்சி, கண்ணெல்லாம் அப்படியே மூடிக்கிட்டு உன்னோட சாரியை பிடிச்சிட்டு தூங்கினான். அது மாதிரி என்னையே தூங்க வைக்கிறியா? நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. ரைட், நான் விளையாடுறியா? என்னோடய மடி அவனுக்கு மட்டும்தான். நீ எப்படி அதில்? சாரி. என்னது? எனக்கு தெரியும் உன்னோட மடி எல்லாமே அவனுக்கு மட்டும்தான்னு. ஆனால் இன்றைக்கி நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டைம் ஹெல்ப் பண்ணு. நான் உன் மடியில் படுத்து தூங்குறேனேடி. அவனை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்காமல் சொன்னல, அவன் ரொம்ப பயந்தான். இப்போ நான் தூங்க வச்சேன், நல்லா தூங்குறான்னு. நானும் டெய்லியும் நைட்டு பயப்படுறேன். டெய்லியும் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் நல்லா தூங்கணும். கொஞ்சமாவது மடி கொடு ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு அப்படியே நீல் டவுன் போடுறான் மூளை முன்னாடி. முடியாது பிரைட், நோ மூளை ப்ளீஸ் ப்ளீஸ் வயன், என்னை மடியில் படுக்க வை கொஞ்ச நேரம். நான் தூங்கணும். எனக்கு என்னமோ உன் மடியில் படுத்து தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. உனக்கு என்கிட்ட இருக்கிறது காதல் கிடையாது பிரைட், ஆனால் நான் உன்கிட்ட ஒருத்தி உணர்றேன்டி. அவளுக்காக உன் மடியில் நான் இன்றைக்கி படுத்துதான் ஆகணும். என்னை படுக்க வை, என்னை படுக்க வை, நான் அவ்வளோதான் சொல்வேன். என்னால் முடியாது. என் ஜேகேக்கு மட்டும்தான் அந்த இடம். அப்போ நான் மினியோவை கொண்டு சொல்லிட்டா? அவளை கொண்டாட சொல்லிட்டா? பிரைட், ஏன் இப்படி பண்ணுற பிரைட்? அவனுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்கோ. என்னால் எப்படி நான் உன்னை என் மடியில் அப்படி பண்ண வைக்க முடியும்? அவன்கிட்ட மட்டும்தான் அதெல்லாம் வரும். எனக்கு தெரியாது. என்னை நீ இப்போ தூங்க வைக்கிற, உன் மடியில் நான் படுக்கணும். தள்ளு, என்னை விட்டுரு, இல்லைன்னா எனக்கு கொன்னுடு ஒரேடியா. அவனுக்கு பண்ணுறதெல்லாம் உனக்கு பண்ணணுன்னா நான் பேசாமல் செத்து போயிடுறேன். எனக்கு சாகணும், பேசாமல் கொன்று. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ என்னை உன் மடியில் படுக்க வைக்கலனா மின்னியோவை கொன்றுவேன், அவ்வளோதான். ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஒரு மனசாட்சி இல்லாமல் கூட. சரி, நான் இப்போவே சொல்கிறேன். ஹலோ டே, அந்த மின்னியோவை வேண்டாம், நான் படுக்க வைக்கிறேன். வேண்டாம் சொல்லாத. படுக்க வைப்பல்ல? படுக்க வைக்கிறேன். மின்னியூக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் பண்ணிடாது.
அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே ப்ரோக் ஆகி செவுத்தில் சாஞ்சு கீழே உட்காந்துடுறா. ஒரு மாதிரி எந்த அசைவும் இல்லாத மாதிரி. பிரைட் வந்தால் அப்படியே அவன் மடியில் படுத்துக்கிறான். அவனுக்கு மட்டும்தான் தோல் மேலெலாம் தட்டுவியா? எனக்கு தட்ட மாட்டியா மோலே? ஆ பிரைட் அப்போ கால் பண்ணி மின்னியோ வேணாம், நான் தட்டுறேன். ஒரு கையில் தட்டு. இந்த கையை ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கோ. பிரைட் ஏன் இப்படி பண்ணுறேன்? எனக்கு இதெல்லாம் அருகருப்பாக இருக்குது, கூசுது. உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு நல்லா இருக்கு. அப்படியே அவன் மடியில் படுத்த மாதிரியே இருக்குது. மோலே கையை குடுறி அப்படின்னு ஒரு கையை எடுத்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அப்படியே கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குது. அப்படியே அங்கேயே செத்தரலாம் போல. ஜேகே சாரி ஜேகே, உனக்கு நான் லாயலாக இருக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன்டா. ஆனால் என் தங்கச்சியை கொன்றுவேன் சொல்கிறேன். என்னால் என்னடா பண்ண முடியும்? ஜேகே ஐம் சாரி ஜேகே, ஐம் சாரி. நான் உன் கையை தவிர வேறு எந்த கையையும் பிடிச்சதில்லை. ஆனால் இன்னைக்கு ஜேகே எனக்கு பிடிக்கல ஜேகே. சும்மா அழுதுகிட்டே இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக என்னை தடவி கொடு. நான் நிம்மதியாக தூங்கணும். நீ அப்புறமா ஜேகேவை நினச்சிக்கோ. ஆனால் அவன் மடியில் படுக்கிறது அப்படியே அவன் மடியில் படுக்கிற மாதிரியே இருக்கு. அவள் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? அவள் பஞ்சு மாதிரிடி. அவள் இப்படி தான். நீ எப்படி ஜேகேவை படுக்க வச்ச? நானும் ஜேகே மாதிரி பயப்படுவேன். என்னை மடியில் தூக்கி உட்கார வச்சு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தூங்க வைப்பா. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்படின்னு எப்படி திரும்பி படுக்கிறான் மடியில் உங்களை பார்த்த மாதிரி. நீங்கள் இன்னுமே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சி விடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுதுனால கொஞ்ச நேரத்தில் எந்த எமோஷ்னலும் இல்லாமல் அவனவே பார்த்துட்ருக்கீங்க ஜேகேவை பற்றி யோசிச்சுட்டு. அப்போ பிரைட்டு உங்களோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ அவள் கிடையாதுன்னு. ஆனால் ஏதோ ஒரு ஆங்கிளில் அவளை நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணுற மோலே. எனக்கு உண்மையாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை கஷ்டப்படுத்தினா எனக்கு ஹர்ட் ஆகும். ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்குள்ளே அவள் இருக்கா. ஆமாம் உண்மையாக சொல்கிறேன். உன் மடியில் படுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ரொம்ப தலை வலிச்சுது. எனக்கு ரொம்ப பேர்டனாக இருந்தது. இப்போ எவ்வளோ கம்ஃபர்டிங்காக எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? ஒரு அம்மா மடியில் படுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே அவன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜேகேக்கு அது மெதுவாக அப்படியே கண்மொழிக்கிறான். மோலே 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 டே எங்கடா? எங்கே போகிற? மோலே பார்க்கணும் கூட. டேய் இருடா இரு. ஜேகே போகாத, பிரச்சனை ஆயிரும்டா. இங்கே பாரு, மோலே பிரைட்டுக்கு பயந்து போயிட்டா. மோலே பார்க்கணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவங்க ரூம்க்கு ஓடி வரான். கதவு தாழ்பால் போட்டனால மோலே எனக்கு ஒன்று பார்க்கணும். கதவு வர சாத்திருக்கு அப்படின்னு இந்த பக்கம் விண்டோஸ் வழியாக வரான். பார்த்தா கரெக்டாக அந்த ஃப்ரேமு பிரைட்டு உங்கள் மடியில் உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறது, நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோதான் அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகுது. மோலே ரொம்ப தேங்க்ஸ் மோலே, இது மாதிரி என்னை படுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிடி. எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா உன்னோட மடி. மோலே நீ மட்டும்தான் எனக்கு உண்மையாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீயும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கண்ணெல்லாம் ரெட்டாக மாறுது அவனுக்கு. அப்படியே தப்பாக நினச்சிட்றான் ஒரு செகண்டில். அவனுக்கு அவங்க அம்மாவை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு செகண்டில். அப்பா விடுப்பா, அம்மா என்னை உங்கள் உட்கார வச்சாங்க, கொஞ்ச நேரத்தில் வர்றேன்னாங்க. இப்போ வரல, நான் தானே போய் தேடணும். டே
உங்கள் அம்மா உன்னை இங்கே உட்கார வச்சுட்டு அங்கே இன்னொருத்தன் கூட இருக்கா. ஆ இல்லைப்பா, நீ வேணா போய் பாரு உங்கள் அம்மாவோட லட்சணத்தை. அப்பா, உன்னை எவ்வளோ இதுவாக ஏமாத்திருக்கா. உன்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இன்னொருத்தன் கூட போய் படுத்துட்ருக்கா. அப்பா, அம்மா, பாரு உன் கண்ணால் பாரு, அவன் அப்பா கூடயா இருக்கா, இன்னொருத்தன் கூட. உங்கள் அம்மா இப்படி தான்டா ஓலே அப்படின்னு உங்களையே பார்த்துட்டு ஸ்டாச்சு மாதிரி அதே இடத்துலையே நின்றுடுறான். கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாகுது. அவனுக்கு உள் மனசு சொல்லுது மோலே அப்படி கிடையாதுன்னு. ஆனால் அதுக்கு மேலே அவங்க அம்மா மாதிரி தெரிகிறனால அவனால் உங்களை வெறுக்காமல் இருக்கவே முடியல. அங்கே இருக்க ஒவ்வொரு செகண்டும் பிரைட் உங்கள் மடியில் படுத்துட்ருக்க ஒவ்வொரு செகண்டும் அவன் ஒவ்வொரு மாதிரி வெறுத்துட்ருக்கான். அவ்வளோ பிடிக்கல அவனுக்கு. அந்த லைஃபே அவனை ஏமாத்துன மாதிரி இருக்குது. எந்த ஒரு பொண்ணுக்காக எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கானோ அது எல்லாமே உடஞ்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நேரம் ஆகுது. பிரைட் அப்படியே தூங்கிடுறான். நீங்களும் அழுது டயர்டில் அப்படியே செவத்தில் சாஞ்சபடியே தூங்கிடுறீங்க. ஆனால் ஜேகே அதே இடத்துல அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் ஒவ்வொரு செகண்டும் செத்துட்டு நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் மழை செம்மையாக பெய்யுது, இடி இடிக்குது. நீங்கள் டக்குன்னு ஃப்ளென்ச் எந்திரிச்சிட்டு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வரீங்க. ஜேகே அப்படியே கீழே உட்காந்துருக்கான். ஜேகே எங்கே 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 உட்காந்துருக்க? ஜேகே என்னாச்சு? என்னாச்சு ஜேகே? தொடாதடி, என்னை தொடாத. ஜேகே ஜேகே இங்கே பாரு, உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எந்திரி, வா நம்ம தனியாக போய் பேசலாம். என்னாச்சு உனக்கு? என்னை தொடாதடி, என்னை தொடாத. ஐட்டம் ஜேகே என்ன புரிஞ்சுது? என்னை தொடாதடி ஐட்டம். என்ன புரிஞ்சுது? என்னை தொடாதடி ஐட்டோன்ன அப்படின்னு கத்துனதுமே பின்னாடி போய் விழுந்து ஒரு மாதிரி மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அழுகுறீங்க. ஜேக்கு வாடி, வா நீ முடிச்சுக்கலாம் வா அப்படின்னு முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு ஒரு சந்துக்குள்ளே போட்டுட்டு, என்னடி கம்ஃபர்ட் பண்ணி முடிச்சிட்டியா? ஜேகே நான் சொல்ல வருது கேளு. எதுவும் கேட்க தயாராக இல்லை. மொழி நீயா இது? நீயாடி இது? ஜேகே இன்னுமே நீ சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து நான் ப்ராசஸிங்காக வெளியில் வரல. இதுக்கு மேலே நீ நிறையா பேசி தப்பு பண்ணாத, ரிக்ரெட் பண்ணுவேன். என்ன ரிக்ரெட் பண்ணுவேன்? நான் தான் பார்த்தனே, மடியில் தூக்கி வச்சிருக்க அவனை, கையை பிடிச்சிட்டு சீ கருமோ வாந்தி வருது மோளை. எனக்கு உடம்புலாம் கூசுதுடி. என்ன பண்ணிட்டு இருந்த அவங்கிட்ட? அவனை மடியில் படுக்க வச்சுட்டு. ஐயோ ஜேகே இங்கே பாரு ஜேகே, நீ பார்த்ததெல்லாம் உண்மை இல்லை. இங்கே பாரு பாரு. சீ தொடாத எனக்கு அதிகரிப்பாக இருக்கு. எனக்கு தொடாத போ. ஜேகே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே, நீ இப்படிலாம் பண்ணுறது. இங்கே பாரு அப்படிலாம் எதுவும் இல்லை ஜேகே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் ஒன்று, நீ என்னை ஏமாற்றிட்ட மோளே, நீ என்னை ஏமாற்றிட்டடி. நீ என்னை ஏமாற்றிட்ட. அவனை மடியில் படுக்க வச்சு கொஞ்சிகிட்ருக்க. நான் யாரு உனக்கு? உன்னை நான் எந்த இடத்துல வச்சுருந்தேன் தெரியுமா? உனக்கு என்னை ஏமாத்தலாம் தெரியுமாடி மோளே? ஜேகே நீ பார்த்தது எதுவும் உண்மை இல்லைம்மா. அவன் என்னை மிரட்டு. வாயை மூடுடி, வாயை மூடு. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், அதுக்குன்னு நீ அவனை உன் மடியில் உட்கார வைப்பியா? ஏன் இடம்டி, என் இடத்த உன்னால் வேற ஒருத்தனுக்கு கொடுக்க முடியும்ல? ஹேண்டெல்லாம் கையெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ தான் புரியுது. அப்படியே நான் அங்கே வாய் வச்சதும் அருகருப்பாக மூஞ்சி வச்சல, அது இது தானே? பிடிக்காத மாதிரி
இப்போதான் புரியுது. ஆமாம், அப்படியே நான் சந்துக்குள்ளே அங்கே முத்தம்லாம் கொடுத்தேன்ல, அப்போல்லாம் உனக்கு பிடிக்கல, அழுக ஆரம்பிச்சிட்டல. உனக்கு பிரைட்டு தான் அங்கே வாய் வைக்கணும்ல. சீ ஜேகே, தயவு செஞ்சு எதுவும் தெரியாமல் பேசாத ஜேகே. ஐ பெக் யூ ஜேகே. ஜேகே, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நான் அவனை ஏமாத்தலை, நீ அப்படி நினச்சிக்காது, நான் சொல்கிறத கேளு. நேற்று வரைக்கும் நான் அவனை தெய்வம் மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்டி. ஆனால் இன்னைக்கு நீ ஜேகே அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத ஜேகே, எனக்கு கஷ்டமாக இருக்குடா. இல்லை, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்து ஒருத்தைய மனசில் கூட நான் நினச்சதில்லடி, கையை கூட நான் பிடிச்சதில்லை. ஆனால் நீ நல்லா பண்ணுறடி, சிறப்பாக செஞ்சிட்டல என்னை வச்சு. நான் அந்த மாதிரி டைப்பே கிடையாது தெரியுமா, ஒருத்திக்காக வாழ்கிற டைப்பே கிடையாது. ஆனால் உனக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டேன்டி. எனக்கு தெரியும் அது பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் இல்லைன்னு. ஆனால் அப்படி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஆனால் நான் உனக்காக அப்படி இருந்தேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டல போல. ஒரு செகண்டில் அவன் கையை பிடிச்சி என் கையை விட்டுட்டல. நான் பாருறது கொஞ்சம் காது கொடுத்து கேளு ஜெக். என்னை கஷ்டப்படுத்தாதம்மா, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் உனக்கு எப்போவுமே லாயலாக தான் இருந்திருக்கு, அது உனக்கே தெரியும். அது உனக்கே தெரியும். ஆனால் நீ என்னை ஹர்ட் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்க. நல்லா யோசிச்சு பாரு. நான் உன் மோலே நான் உன்னை தவிர யாராவது நினைப்பேனா? உன்னை தவிர அப்படி நினச்சேன் நான் எப்போவோ செத்துருப்பேன்டா. எனக்கு நீ தான் ஜேகே, எல்லாமே எனக்கு நீ தான்டா. இல்லை, நீயும் என் அம்மா மாதிரி தாண்டி ஜேகே. நீயும் என் அம்மா மாதிரி தான், அவளை மாதிரி தான். அவளுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமாம், எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஜேகே. அந்த குழந்த அந்த பால் கூட உனக்கு வருதில்ல, அதுக்கு கூட நான் காரணமா இல்லை பிரைட்டா? என்ன சொன்ன இப்போ நீ? என்னடா சொன்ன? நீ என்ன சொன்ன? அந்த குழந்தைக்கு பிரைட்டு தான் காரணமான்னு கேட்டேன்டி. என்ன எப்படி உன்னால கேட்க முடியுது? சொல்லு, எப்படி முடியுது உன்னால? எப்படி முடியுது? எப்படிடா முடியுது உன்னால? சொல்லுடி. அந்த குழந்தை பிரைட்டோடதா? எப்படிடா முடியுது அப்படின்னு அவள் அப்படியே ஷர்ட்லாம் கிழிச்சிட்டு கீழே அவன் கால் கிட்ட உட்காந்து செம்மையாக அழுகிறா. ஜேகே அப்படியே கீழே உட்காந்துட்டு அவனோட சின்ன ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி பிடிக்கிறான். ஆனால் நீ ரொம்ப மாறிட்ட மோலே. அப்போவே நான் நினச்சேன் முன்ன மாதிரி நீ இல்லைன்னு. ஆனால் பிரைட்டு தான் காரணம்னு எனக்கு தெரியாதுடி. நீ முன்ன மாதிரி இல்லை தெரியுமா? நம்ம லவ் மண்ணு மாதிரி இருக்கு. இப்போது நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீ ஏதாவது ஒரு எஃபர்ட்ஸ் போடுறியாடி இப்போது ரீசெண்ட் டேஸில்? என்ன ஜேகே, ஏதாவது எஃபர்ட்ஸ் போட்டியா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னா நான் மட்டும்தான் எஃபர்ட்ஸ் போடுறேன், நீ கிடையவே கிடையாது. நான் மட்டும்தான்டி உனக்காக யோசித்தேன். ஆனால் நீ நான் இங்கே கஷ்டப்படுறேன்னா நீ உள்ள பிரைட்டு கூட. ஐயோ, எனக்கு புழுவெல்லாம் ஊறுதுடி உடம்பெல்லாம் எனக்கு. ஜேகே, நான் எஃபர்ட்ஸ் போடலைல்ல? நான் போடலைல்ல? எங்கே போட்ட? என்னால் பார்க்க முடியல, உணர முடியல. ஃபஸ்ட்டு எங்கடி லவ் இருக்கு உங்ககிட்ட? என்னால் அதை ஃபீல் பண்ண முடியலையே. இங்கே இருக்கா? அவ்வளோ தூரத்தில் இருந்தடி. அப்போல்லாம் ஒவ்வொரு நாளும் நினச்சி லவ் பண்ண ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஃபீல்
இல்லை, இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம். நான் நான் எஃபர்ட்ஸ் போடல. நான் எஃபர்ட்ஸ் போடலை. ஆமாடி, நீ ஒன்றுமே போடலடி, நீ ஒன்றுமே போடலை. நான் எஃபர்ட்ஸ் போடலை, அப்படி தானே? இங்கே பாரு மோளே, இந்த வயிற்றில் வர குழந்த அவனோட தானே. அதை கலைச்சிட்டு நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணால் உனக்கு நல்லதுடி. முடியாதுமா, என்னால் கலைக்க முடியாது. எனக்கு அவன்தான் வேணும். உனக்கு அவன் வேணுமா? ஆமாம், எனக்கு அவன்தான் வேணும். அவனும் வேணும், அவனோட குழந்தையும் வேணும். அப்போ இங்கிருந்து வெளியில் போடி. நான் போய்க்கிறேன். ஆனால் அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யாரும் எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க, புரியுதா? சேச்சி, மின்னியோ, நான் போகிறேன். சேச்சி, என்ன சேச்சி? மோளே, நீ ரொம்ப வீக்காக இருக்க. உனக்கு 8 மாதம் ஆகுது. இப்போவாது உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரோ கூட்டிகிட்டு வா, நான் பேசுகிறேன். இல்லை இல்லை டாக்டர், எப்படியாவது குழந்தைய காப்பாற்றிடுங்க. எப்படி மோளே இவ்வளோ தனியா? நீ இவ்வளோ ஸ்ட்ராங்கா? உன்னை நினைக்கும் போது எனக்கு அழுக வருதுமா. யாருமே இல்லாமல் வயிற்றில் சுமந்துட்டு ஒர்க் போயிட்டு எப்படி நீ இவ்வளோ தைரியமாக இருக்க? ஓ ஹஸ்பண்ட் மேலே உனக்கு 1% கோபம் கூட வரலையா? ஜேகே மேலே? இல்லை டாக்டர், எனக்கு வரல. ஏனே தெரியல. அவன் எங்கேயோ இருக்கான். ஒரு நாள் இந்த குழந்தைய பார்த்து அவனும் அப்பா ஆகிறதுக்கு டிசர்வ் தான் சொல்லிட்டு நினைக்கணும். அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் ஃப்யூச்சரில் நான் அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன். நான் என் அச்சு மோளே, அப்புறம் அவன் ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவனால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும்னு நினச்சதுக்கப்புறம் நிறையா குழந்தை லைனாக தருவான். அப்போது ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஆமாம், இப்போ வேணால் நான் இப்படி இருக்கலாம். மோளே, உனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ என் கூட தங்கிக்கோ. இல்லை டாக்டர், என்னால் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உன்னோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கனால உனக்கு கிரிட்டிக்கலான ப்ரெக்னென்சி தாம்மா நடக்கும். அப்படி நடந்து 2 பேரில் ஒருத்தர் தான் பொழைக்க முடியும்னா என் குழந்தைய காப்பாற்றுங்க. நான் இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. என் குழந்தை இருந்தால் அவன் கண்டிப்பாக மாறிடுவான். எப்படியாவது என் குழந்தைய அவன்கிட்ட சேர்த்துருங்க மோளே. ஆமாம் டாக்டர், நான் இருந்த எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் என் குழந்தைய மட்டும் அவன் கண்ணில் காட்டி, உன்னோட குழந்தை எனக்கு அம்மா இல்லை, நீ தான் அப்பாவாக பார்த்துக்கணுன்னு கொடுத்தா அவன் நல்லா பார்த்துப்பான், எல்லாத்தையும் மறந்து. எனக்கு அது தோணிகிட்டே இருக்கு. சப்போஸ் என்னை காப்பாற்ற முடியலன்னா அப்படி பண்ணிடுங்க. சேச்சி, என்ன அங்கேயே பார்த்துட்ருக்க? இன்னும் 10 டேஸில் உனக்கு குழந்த பிறந்துடும். அவட நோக்கம் இன்னும் அங்கே பாரு. பொண்டாட்டி, என்னடி பையன் வயிற்றுக்குள்ளே ரொம்ப உதைக்கிறானா? இந்த 10 மாதம் நீ படுற கஷ்டம்லாம் பக்கத்துலேருந்து பார்த்துட்டு எப்படா இவன் வெளியில் வருவான், வெளியில் வந்ததும் நல்லா பின்னாடி நல்லா அடி போட்டு ஏன்டா உன் அம்மாவை டார்ச்சர் பண்ணான்னு கேட்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ என்னங்க முடியலங்க. இல்லை, கொஞ்ச நேரத்தில் குழந்த பிறந்துடும். நான் உன் கூடவே இருக்கேன். என்ன எங்கள் குழந்த பிறக்கிறப்ப என் கூடவே என் கையை பிடிச்சிட்டு இருப்பீங்கள்ல? நீ எதுக்கும் பயப்படாத. சுற்றி அத்தனை டாக்டர் இருந்தாலும் நீ என்ன தான் தேடுவேன்னு எனக்கு தெரியும். நான் உன் பக்கத்துலேயே தான் உன் கையை டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிட்டே தான் இருப்பேன். டாக்டரெல்லாம் உங்களை வெளியில் போக சொல்லிட்டா அவங்கக்கிட்டலாம் சண்டை போட்டு நான் உன் கூட இருப்பேன். நீ லவ் பண்ணும் போதுலேருந்தே என்கிட்ட கேட்டுட்டு இருந்திருக்க, என்னோடய ப்ரெக்னென்சி டைம்லலாம் என் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்களான்னு. நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக வேண்டியமா? சேச்சி, ஜேகே ஏட்டாவை நினைக்கிறியா? அந்த பேர் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. எனக்கு என் பிராந்தனை பார்க்கணும் போல இருக்கு. அவனை தான், அவனும் நானும் மாதிரி இருக்கோம்ல அந்த கப்பிள்ஸ். மோளே அழாத. உனக்கு குழந்தை பிறக்க போகுது, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்.
அவன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மின்னியும். நானும் ஒரு பொண்ணு தானடி, எனக்கும் இந்த ஆசையில் இருக்கும்ல. ப்ரெக்னென்சி டைமில் அவன் கூட இருந்திருந்தான். எனக்கு பயமாக இருக்கு மின்னியும், ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன். அக்கா அழாது ப்ளீஸ், எனக்கு எப்படி உன்னை கம்ஃபர்ட் பண்ணணுன்னு கூட தெரியல. அவன் அவன் இருந்திருந்தா அவன் கையை பிடிச்சு எனக்கு எனக்கு எந்த வலியும் தெரிஞ்சிருக்காது. அவன் முகத்தை பார்த்துட்டே நான் குழந்தைய வெளியில் எடுக்க விட்டுருப்பேன். அவன் என் கையை இறுக்கமாக பிடிச்சி, அதெல்லாம் எனக்கு நடக்காதுல்ல. இப்போ நினச்சாலும் ஜேகேங்க வரமாட்டான்ல மின்னியும். சேச்சி ஒன்றும் இல்லை, நீ அழாத. நீ அழுகக்கூடாது சரியா? அழாத, நீ நல்லா இருப்ப சேச்சி. ஜேகே இங்கே வரமாட்டானா மின்னியும்? அவனுக்கு தெரியவே தெரியாதுல்ல, அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்க போது அவன் அப்பா ஆக போகிறான்னு. சேச்சி அவன் இருந்திருந்தா நல்லா இருக்கும் மின்னியும். சரி சரி ஒன்றும் இல்லை. அப்பா அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவள் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கா. குழந்தைக்கு 3 மாதம். அவள் கொஞ்ச நாள் இங்கே இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே, ரொம்ப வீக்காக இருக்கா. அவளுக்கு யாருமே இல்லை. குழந்தை பிறந்துருச்சா அவளுக்கு? எங்கே கொடு, குழந்தைய கொடு. அம்மா என்னடி நாய் மாதிரி வந்திருக்க? உன்னை எப்படிலாம் வளர்த்தணும்? ஒரு தப்பானவனை லவ் பண்ணி அவன் கொடுத்த குழந்தையும் வாங்கிட்டு வந்து இப்படி நிற்கிற. எப்படி என் மனசு நல்லா இருக்கும்? அம்மா திட்டாதம்மா. இப்போ உன்னை நாங்கள் பார்த்துக்கணுமா? இந்த குழந்தைய கொடு. அம்மா அம்மா என்னம்மா, அக்காவையும் உள்ளே கூப்பிடு, குழந்தைய மட்டும் வாங்கி வச்சுக்கிட்ட. நீ சும்மா இரு மின்னியும், உனக்கு ஒன்றும் தெரியாது. இங்கே பாரு வயன், உனக்கு அவனை எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கொடுத்த மெமரிஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த குழந்தை மட்டும் வேணும்னா உள்ளே வா. ஒன்ஸ் நீ உள்ளே வந்துட்டனா அவன் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதாக தான் இருக்கணும். அப்படி அவன் வேணும்னா இங்கிருந்து போய் அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த குழந்தைய வாங்கிக்கோ. அம்மா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே வா. உள்ளே வரதா இருந்தால் அவனை மறந்துட்டு தான் வரணும். நான் அவனை மறக்க மாட்டேம்மா. அப்போ போ, அவனை கூட்டிகிட்டு உன் குழந்தைய வந்து வாங்கிக்கோ. இந்த குழந்தையும் அங்கே வந்து சஃபர் ஆகணுமா? அம்மா அவ்வளோதான், லாஸ்ட்டாக சொல்கிறேன், அவனை மறந்துட்டு நீ உள்ளே வந்தால் போதும். சேச்சி சேச்சி போகாத சேச்சி. மின்னியும் என்னால் அவனை மறக்க முடியாது. அதுக்கு நீ இப்போ என்ன பண்ண போகிற? குழந்தைய விட்டுட்டு? இல்லை மின்னியும், நான் அவனை கூட்டிகிட்டு வந்து பாப்பாவை வாங்கிக்கிறேன். ஒன்று என் லைஃப்பில் அவன் இருக்கணும். அவனை மறந்துட்டு என்னால் வாழ முடியாது. அவன் பாப்பாவை பார்த்து அவன் மாறிடுவான். எனக்கு அது தோணிகிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல. நான் கொரியாவுக்கு போய் அவனை பார்த்து நான் கூட்டிகிட்டு வரேன். சேச்சி அப்போ நானும் வரேன் கூட. மின்னியும் என்னால் உன்னை தனியாக அனுப்பிட்டு எப்படி இருக்க முடியும்? நீ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே நிம்மதியாக இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? வா சேச்சி போகலாம். ஆனால் ஒரே ஒரு லவ் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்படுற. எனக்கு உன்னை பார்த்து லவ் மேலே இருக்க ஆசையே போயிடுச்சு. நான் லவ்லாம் பண்ண மாட்டேன். மின்னியும் நீ ஏன் இதெல்லாம் நினைக்கிற? உனக்கு நல்ல பையன் வருவான். என் ஜேகே மாதிரி இல்லை. உனக்கு உண்மையாக ஜேகே வந்து அவன் சூழ்நிலை அப்படி, அதனால தான் அப்படி இருக்க. ஆனால் அவனும் நல்லவன் தான். ஆனால் அதுக்காகலாம் நீ லவ்வை வெறுத்துடக்கூடாது, புரியுதா? சரி நீ வா, நான் அவன் கூட வரேன் அப்படின்னு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே டியர்ஸோடு அவனை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ கோவத்தோடு உங்களை பார்த்துட்ருக்கான். எந்த எஃபர்ட்ஸும் போடலைல்ல? நான் எந்த எஃபர்ட்ஸும் போடலை. ஆமாடி, இதுக்கு மேலே இது வேணாம், நான் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லடி. நான் எதுக்கு இருக்கணும்? அன்றைக்கி
ஃபஸ்ட் டைம் நான் உனக்கு கிஸ் பண்ண வந்தப்போ நீ என்ன சொன்னேன்? இந்த இந்த உதடு ஒருத்தனுக்கு மட்டும்தான், அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் எல்லாமே நல்ல, இந்த கை இந்த கால் இந்த விரல் எல்லாமே. அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொருத்துக்கு கொடுத்துருக்க. அப்போ என்னடி இதெல்லாம்? ஜேகே நீ அவசரத்தில் முடிவெடுக்காது. இங்கே பாரு, முடிச்சுக்கலாம், எனக்கு நீ தேவையில்ல. ஜேகே இங்கே பாரு, முடிச்சுக்கலான்ட்டேன், அவ்வளோதான். இதோட உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் உன்னை மறந்துட்டு அப்போ எப்படி இருந்தனோ அப்படி இருக்க போகிறேன். ஆமாம், இவ்வளோ நாள் என்னவே எனக்கு பிடிக்கல, இனி எங்கள் அப்பா கூட இருக்க போகிறேன்டி நான். ஜேகே இங்கே பாரு ஜேகே, உன் காலில் விழுந்து கேட்குறேன் ஜேகே, ஐ பெக் யூ, இங்கே பாரு, முடிச்சுக்கலான்ட்டேன் அப்படின்னு நீங்கள் காலை பிடிச்சிருப்பீங்க. ஒரு உதச்சிட்டு ஹோத்தா அவன் கூடயே போய் வாழ்றி. ஆனால் நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் நான் பார்த்துட்றேன். ஆமாம், ஒன்று நீ சாவ இல்லைனா நான் சாவேன். ஜேகே இங்கே பாரு, அப்போ அவ்வளோதான் அப்படின்னு கையில் உள்ள ரிங்கு அந்த மேரேஜ் அப்போ போட்டிருப்பீங்கல்ல, அதை அப்படியே தூக்கி உங்கள் மூஞ்சிலே போட்டுட்டு நடந்து போகிறான். ஜேகே ஒரு நிமிஷம் இரு ஜேகே, தக்கால விட்றி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போயிடுறான். மரணம் ஒன்று உயிரை கொன்று போனதே, உயரமான கனவு என்று தரையில் வீழ்ந்து போனதே, திசையும்